Praise the Lord. Praise the Lord. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 2 வேர்ஸ் பார்த்துட்டு அந்த 2 வேர்ஸில் நம்ம என்ன கற்றுக்கிறோன்னு பார்க்கலாம். ஹோலி ஸ்பிரிட் நம்மளுக்கு எப்படி லீட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இன்னைக்கு Matthew 6:24 பார்க்கலாம். No one shall serve two masters, for either he will hate the one and love the other, or else he will be loyal to the one and despite to the other. You cannot serve two masters, God and money. ஸோ இந்த வேர்ஸ் வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். காட் வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கலாம், அப்புறம் மணின்றது வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கலாம். ஸோ காட் வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் எடுத்துக்கலாங்க, மணின்றது வந்து வேர்ல்ட்லி திங்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ காட்குள்ளே இருந்தால் நம்மளுக்கு பீஸு, ஜாய், கைண்ட்னஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே கிடைக்கும். இதே வேர்ல்ட்லி இதுக்குள்ளே இருந்தாக்கா சேட்னஸ் ப்ராப்ளம்ஸில் இருக்கும். இந்த வேர்ஸில் வந்து காட் சொல்கிறாரு, யூ கேன் நாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். இன்னொரு வேர்ஸில் இருக்குது, யூ கேன் நாட் பி லூக்வம். இஃப் யூ ஆர் லூக்வம் ஐ ஸ்பிட் யூ அவுட் ஆஃப் மை மவுத். இன்னொரு வேர்ஸில் சொல்கிறார். ஸோ நம்ம வந்து நல்லது பண்ணின்னு கெட்டுனாவும் இருக்க முடியாது, கெட்டது பண்ணின்னு நல்லுன்னா இருக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தர் எதுனா ஒரு மர்டர் பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தாக்கா, அவர் என்னத்தான் இருந்தாலும் அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த கெட்ட பேர் இன்னும் இருந்தே இருக்கும். அவர் என்னத்தான் அந்த பனிஷ்மெண்ட் பீரியட் ஒரு 15-20 இயர்ஸ்லேருந்து ஜெயிலில் இன்ட்டு வெளியே இருந்தாலும், நீ ஒரு பையனை சாவச்சத்துன்னு, நீ ஒருத்தனை சாவச்சு, அந்த பேரில் தான் அவருக்கு வரும். நல்லது பண்ணிட்டு காட்குள்ளே சர்வ் பண்ணிட்டு போனாலும் நம்ம இருக்கிறோமோ இல்லையோ, ஆனாலும் நம்ம பேர் காட்காக, ஓ இந்த பிரதரா, ஓகே இவர் வந்தாலே காடோட ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும், நம்ம அப்படி வாழ கற்றுக்கணும். ஸோ காட் வந்து இன்னொரு வருஷத்தில் சொல்கிறாரு, Matthew 6:33, seek first the kingdom of God and his righteousness and all these things shall be added unto you. ஸோ இத்தையும் நம்ம ரெண்டு பாட்டை எடுத்துக்கலாம். சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ், அது வந்து ஒரு பாட்டை எடுத்துக்கணும்னா, அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷெல் பி ஆடட் அண்ட் டு யூ, அது வந்து இன்னொரு பாட்டை எடுத்துக்கணும். காட் வந்து இவ ஃபஸ்ட்டு படிக்கலாம், அவர் வந்து இவன் வந்து வெறும் 6th day தான் படித்தார். அதாவது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் படித்தார். ஏன்னாக்கா அந்த 5 days அவங்களுக்கு என்னென்ன தேவை, இந்த வேர்ல்டில் சாப்பாடு, தண்ணி, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் படித்தார் ஃபஸ்ட்டு. ஸோ தட் அவங்க எதுவுமே லேக் இல்லாமல் அவங்க வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக்குவாங்கன்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ இருக்கிற யூத் பசங்களாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நிறைய பேர் இந்த யூத் ஏஜ் தான் ரொம்ப இந்த கிரிட்டிக்கலான டைம். ஸோ நம்ம காட்குள்ளே போகிறவங்க காட்குள்ளே ஈஸியாக போயிடுவாங்க, இதே வேர்ல்டி லைஃப்பில் போகிறவங்க வேர்ல்டி லைஃப்குள்ளே ஈஸியாக போயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ், நீ என்னை சீக் பண்ணாலே அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஷெல் பி ஆடட் அன்டு யூ. நீ ஒன்ஸ் என்னை தேட ஸ்டார்ட் பண்ணாலே உனக்கு என்னென்ன தேவை, அந்த ஆடமை நீ எப்படி அவங்கள படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு அவரை சீக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு என்னென்ன தேவை நம்ம லைஃப்பில், நம்ம எந்த விஷயத்துலையும் லேக் இல்லாமல், காட் சொல்ற யூல் பி த ஹெட் நாட் தி டெயில், யூல் பி த கிவர் நாட் தி பாரோவர்ன்றார். அந்தமாரி தான் நம்ம அவரை சீக் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நம்ம எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் மூலியமாக நம்ம அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும். மோசஸ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் நினச்சிருந்தா அவர் அந்த கிங்லி லைஃப்பில் போய்க்கலாம். கிங்லி லைஃப்பில் போயிட்டு ஜாலியாக அவர் பிடிச்ச மாரி சாப்பிட்டுக்குன்னு 2 பேர் வேலை செய்கிறதுக்கு அவருக்கு வச்சுக்கின்னு அவருக்கு என்னென்ன தேவையோ அந்தமாரி இஷ்டத்துக்கு அவர் லைஃப் வாங்கிக்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 40 years வில்டர்னஸில் போயிட்டு காட் கூட உறவாடி ரிலேஷன்ஷிப் காட் கூட மெயின்டைன் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரேலைட்ஸை வந்து போய் லீட் பண்ணுவார். அந்த ரெச்சியை பார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து காட் வந்து மோசஸ் கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தனால ஒரு வருஷத்துக்கு மோசஸ் வந்து காடை வந்து முகமாக பேசினாருன்ட்டு. ஸோ நம்ம காடை எப்போ சீக் பண்ணுறோமோ, எப்போ அவரோட ப்ரெசன்ஸ்குள்ளே போகிறோமோ, லைக் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கும் கிடைக்கும். காடை நம்மள்கிட்ட பேசின்னு தாக்குறாரு எப்போவுமே. நம்ம தான் இந்த வேர்ல்டி சவுண்ட்ஸோடு என்ன பண்ணிடுவோம், அவரோட வாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம். காடை சீக் பண்ணாமல் இந்த வேர்ல்டி திங்ஸ் சீக் பண்ணினேன். லார்ட் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் எப்படி சந்திக்குவேன். காட் வந்து நான் சொல்கிறேன்னா, நான் உனக்கு ஆல்ரெடி எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். காட் சொல்கிறாரு, நான் பண்ணி முடிச்ச வெளியே நீ பண்ணாத, அதில் உனக்கு எந்த பலனும் இருக்க போகிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த க்ராஸ்லேயே உனக்கு என்னென்ன தேவை எல்லாமே முடிச்சிட்டேன்றாரு. ப்ராப்ளம் நம்ம தேடின இடத்துல நம்ம வாயிலேயே நம்ம ப்ராப்ளமில் போய் மாட்டோம். ஒரு வருஷத்துக்கு லைஃப் அண்ட் டெத் is in the power of the tongues. So whoever speaks will eat its fruits in ஒரு வருஷத்துக்கு. ஸோ நம்ம லைஃபான வாழ்க்கை பற்றி பைபிள் பச்சுக்குன்னு பைபிளில் என்னன்னுக்குது, பைபிளில் கிரேஸ்ஃபுல்லான வேர்ட் ஸ்பீக் பண்ணுவோம். நம்மளும் கிரேஸ்ஃபுல்லாக ஸ்பீக் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தா நம்மளுக்கு வர வார்த்தையும் கிரேஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம சாபமான வார்த்தையை விட்டுக்குன்னு
ஸோ நம்மளுக்கும் பின்காலத்தில் அந்த சாபமான வார்த்தை தான் நம்மளுக்கு அடிப்படும். ஏன்னா whoever speaks will eat its fruitsன்னு இருக்குது பைபிளில். ஸோ அந்தமாரி தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் காடை சீக் பண்ணின்னு போகலாங்க, அவரோட ரைச்சஸ்னஸை சீக் பண்ணின்னு போகலாங்க, நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கூட ஆட் பண்ணி கொடுக்க. தேங்க்யூ ஃபாதர். அப்பா இந்த நிறுத்தி கொடுத்ததுக்காக நன்றி லார்ட். இந்த சத்தியத்தை தெரிய வச்சதுக்காக நன்றி லார்ட். தேங்க்யூ அப்பா. அப்பா எங்கள் லைஃப் உங்கள் கடத்தில் கொடுக்குறோம் அப்பா. யூ லீட் அஸ் ஆல் லார்ட். லெட் யுவர் பிளான் ப்ரிவேல் இன் ஆர் லைஃப் லார்ட். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென்.